அடுத்ததாக மொட்டு வகுப்பு குழந்தைகளின் ஓடி விளையாடு பாப்பா. குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போய் கைபேசி கொடுத்தால் தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடிக்கின்ற காலம் வந்துவிட்டது. இதனால் குழந்தைகள் மனதாலும் உடலாலும் எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பெற்றோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வெளியே போய் விளையாடுகிற பழக்கமே குழந்தைகளிடம் காணாமல் போய்விட்டது. இதைத்தான் நம் தமிழ் கவி பாரதி இவ்வாறு பாடி வைத்திருக்கிறார்: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது என்று. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கொத்தி விளையாடு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி, அதை கொத்தி விளையாடு பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. எத்தி திருடும் அந்த காக்காய், அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா.